இறைமகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். உணவாய் உணவாய் நீ வந்தாய் உறவில் உறவில் நீ கலந்தாய் உன்னை உண்ண நீ தந்தாய் உன்னில் வாழுவே உணவாய் உணவாய் நீ வந்தாய் உறவில் உறவில் நீ கலந்தாய் உன்னை உண்ண நீ தந்தாய் உன்னில் வாழுவே என்னில் வாரும் என்னில் தங்கும் எந்தன் இயேசுவே என்னில் எழவே எத்தனை மாற்றம் உன்னால் இயேசுவே என்னில் வாரும் என்னில் தங்கும் எந்தன் இயேசுவே என்னில் எழவே எத்தனை மாற்றம் உன்னால் இயேசுவே எங்கும் என்னையே தினமும் தேற்றும் என்னையே ஈந்தும் வாழ்வையே உன்னை ஈந்தும் வாழ்வையே நாதா அருள்நாதா என்னுள் நீ எழவே நாளும் எந்நாளும் என் வாழ்வு உன்னருளே கையில் சேரும் செல்வம் எல்லாம் நிம்மதி வழங்குமோ நேர்மை இல்லா வாழ்க்கை எல்லா நன்மை செய்யுமோ கையில் சேரும் செல்வம் எல்லாம் நிம்மதி வழங்குமோ நேர்மை இல்லா வாழ்க்கை எல்லா நன்மை செய்யுமோ இறங்கும் என்னிலே என்மேல் இறங்கும் என்னிலே இதயம் தன்னிலே முந்தன் இரக்கம் தன்னிலே நாதா அருள்நாதா என்னுள் நீ எழவே நாளும் எந்நாளும் என் வாழ்வு உன்னருளே உணவாய் உணவாய் நீ வந்தாய் உறவில் உறவில் நீ கலந்தாய் உன்னை உண்ண நீ தந்தாய் உன்னில்
உணவாய் உணவாய் நீ வந்தாய், உறவில் உறவில் நீ கலந்தாய், உன்னை உண்ண நீ தந்தாய், உன்னில் வாழுவே. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 52 முதல் 59 வரையிலானவைகள். அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு சொன்ன வார்த்தைகளை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எல்லாம் மனித உடல் தின்னிகளா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு சதையை தின்றீங்க, ஒருத்தருக்கு ரத்தத்தை குடிக்கிறீங்க, நீங்களாம் மனுஷமாரா அப்படின்னு கூட கேட்பாங்க. காட்டுவாசிகளாக கூட நம்மளை பற்றி கேட்பாங்க, எங்களை போலியா நீங்களும் காட்டுவாசிகளா அப்படின்னு கேட்பாங்க. என் சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்ற இயேசுவின் வெளிப்பாடு அன்றும் இன்றும் விவாதத்திற்கும் வினாவுக்கும் சர்ச்சைக்கும் சலசலப்புக்கும் உள்ள கருப்பொருள். ஆனால் நம்பிக்கை கொண்டோருக்கு, விசுவசிப்போருக்கு அதுவே ஒரு மூலப்பொருளாக, வாழ்வின் பொருளாக, வாழ்வின் மையமாகவே மாறும். அறிவு மட்டும் பயன்படுத்தி விடை காணும் விஞ்ஞான வினை பொருள் அல்ல இயேசு குறிப்பிடுகிற இந்த உணவு. உண்ணும் உணவு உடலோடு இணைந்து விடுவது போல இந்த உணவை உண்போரும் அவராகவே மாறிவிடுவர், அவரில் இணைந்து விடுவர். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். இவ்வாறு இணைந்து விடுவதால் இயேசுவை போன்ற மனநிலை, சிந்தனை, செயல்பாடுகள் அனைத்தும் அவர் உடலை உண்போரிலும் காணப்படும் என்பது எதிர்பார்ப்பு. இவ்வாறு அவராகவே மாறுவதால் அவரோடு உயிர்ப்பிலும் பங்கு பெறுகிறோம். அதுவே நிலை வாழ்வாகிறது. அதுவே அது முன்னோர் உண்ட உணவு போன்றதல்ல, மாறாக இது உண்போருக்கு முடிவில்லாத வாழ்வை கொடுக்க வல்லது. இவ்வுணவை உண்டு இயேசுவோடு இணையும் நாம் இயேசுவின் உயிர்ப்பிலும் பங்கு பெறுவதால் அவரோடு விண்ணக வாழ்வையும் அவ்வுணவு நமக்கு தருகிறது. இயேசு மக்களுக்கு நிலை வாழ்வு தருகிற உணவை தரப்போவதாக கூறியதும் அவர்கள் தமக்குள்ளே முணுமுணுத்தார்கள். நமக்கு தான் முணுமுணுக்கிற அன்னையை மட்டுமல்ல, ஆனால் அவர் வழங்கப் போகின்ற உணவு அவருடைய சொந்த சதையும் இரத்தமும் என்றதுமே மக்களிடையே திடீரென்று வாக்குவாதமே எழுந்து விட்டது. வரும்ல, அது எப்படி வராமல் இருக்கும்? அவர்கள் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாதாடத் தொடங்கினார்கள். இதை கண்டு இயேசு மக்களுக்கு இன்னும் அழுத்தமாக கூறிய உண்மை இது: எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். இவ்வாறு இயேசு கூறியதை கேட்ட மக்கள் உண்மையிலேயே அதிர்ச்சியும் அடைந்தார்கள். முணுமுணுத்தவர்கள், வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்கள் அதிர்ச்சி ஆகிறார்கள். அதாவது எந்த மனிதரும் பிற மனிதரின் சதையை உண்பதை முறையானதாக கருத மாட்டார்கள். ஏன் இத்தகைய செயல் காட்டுமிராண்டித்தனமானது என்று கூட கூறுவார்கள். நாம் முன்னால சொன்னது போல. ஆனால் இயேசு கூறுகின்ற சொற்கள் உண்மையிலே அவர் தம்மை நமக்கு உணவாகவும் பானமாகவும் தருகின்ற கொடையை குறிக்கின்றன. டிப்பிக்கலா பேசணும்னா அவருக்கு சதை எத்தனை பேர் தின்ன முடியும்? அவருடைய ரத்தத்தை எத்தனை பேர் தான் சாப்பிட முடியும், குடிக்க முடியும்? அதல்ல. அவருடைய ரத்தத்தை நாம் குடிக்க இயலுமா என சிலர் கேட்கலாம்.
இங்கே இயேசு கூறுவது நமது ஆன்ம உணவையும் பானத்தையும் என்பதை நாம் முதலிலே உணர வேண்டும். அதே நேரத்தில் நாம் உட்கொள்கின்ற உணவும் அருந்துகின்ற தண்ணீரும் நாம் உயிர் வாழ நமக்கு சக்தி தருவது போல இயேசுவை நமது உணவாகவும் பானமாகவும் நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய தன்மையை நமது தன்மையை மாற்றிக்கொண்டால் நாம் ஆன்ம வாழ்வில் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைய முடியும். சில சமயங்களில் கோயிலில் கேட்பாங்க, என்னப்பா நீங்கள் மட்டும்தான் ரசத்தையும் குடிக்கிறீங்க, அப்பத்தையும் சாப்பிட்றீங்க, எங்களுக்கு அப்பத்தை மட்டும் ஒரு சின்னது போல கொடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் நீங்கள் தின்றீங்களே பூசையில் அப்படின்னு நக்கலாக கேட்பாங்க. அது தெரிஞ்சு கேட்குறாங்களா தெரியாமல் கேட்குறாங்கன்னு தெரியல. எல்லா நாளும் ரசம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது. கொடுக்கணும், கொடுப்போம், நிறைய நேரம் செலவாகும், பைசாவும் செலவாகும். அதில் நான் அப்படி சொல்லி நான் முடிச்சுக்குவேன். ஆனால் இதை கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். நற்கருணை கொண்டாட்டத்தின் போது அப்பம் ரசம் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் ஒரு மாற்றம் பெறுகின்றன என்பது நமது நம்பிக்கை. இயேசுவே நமக்கு கொடையாக அளிக்கிறார் என்பது இதன் பொருள். நம்மையே கொடையாக தருகின்ற இயேசுவை நாம் ஏற்று அவருடைய சக்தியிலிருந்து சக்தி பெற்று வாழ்ந்தால் அவருடைய வல்லமை நமக்கு ஊக்கமும் ஆக்கமும் தரும், உயிர்ப்பையும் தரும். என்ன அவருடைய சதை, இரத்தம் அல்லது அப்பம் ரசம் இவைகளை நாம் திருப்பலியிலே நாம் பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இயேசுவிடத்தில் என்னெல்லாம் பண்புகள் இருந்ததோ, மனநிலைகள் இருந்ததோ, செயல்பாடுகள் இருந்ததோ, சிந்தனைகள் இருந்ததோ, மதிப்பீடுகள் இருந்ததோ, வாழ்வியல் இருந்ததோ, அந்த வாழ்க்கை முறையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறைக்கு ஒத்ததாக உகந்ததாக மாற்றிக்கிட்டோம் என்று சொன்னால் அதுதான் இயேசுடைய சதையாக இரத்தமாக மாறும் என்பது என்னுடைய வாதம். இது நம்பிக்கை உள்ளவர்களுக்குத்தான் இது புரிய முடியும், இல்லை என்றால் யாரும் புரிஞ்சுக்க முடியாது. இயேசுவின் தன்மையை பெறுவதால் அவர் எல்லா மனிதரையும் அன்பு செய்து அவர்களின் நலனுக்காக தம்மையை பலியாக்கியது போல முடிந்தவரை நாமும் தன்னலம் துறந்து பிறநலம் பேணுவதில் நினைத்திருப்போம். பிரச்சனை வரும், பிறநலம் பேணும்போது நிறைய பிரச்சனை வரும், வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நான் நினைக்கிறேன் அந்த பிரச்சனை வருது, ஏச்சு பேச்சு கிடைக்குது, குற்றச்சாட்டுகள் கிடைக்குது, அதுதான் நமக்கு புண்ணியமோ என்று நினைக்க தோன்றுகிறது. அதுதான் நமக்கு நிலை வாழ்வுக்கு இழுத்து செல்கிறோம் என்று தோன்றுகிறது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சிக்காக இயேசு என்ற சதையை, இயேசு என்ற இரத்தத்தை நமதாக்கி நம்முடைய சதைகளை இரத்தத்தையும் இந்த உலகம் வாழ்வதற்காக கொடுப்பதற்கு தயாராவோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது வாழ்க்கையை உம் திருமகன் இயேசுவின் வாழ்க்கையோடு இணைத்திடவும் நாங்கள் உலக மீட்பின் கருவிகளாக எங்களை மாற்றிடவும் எங்களுக்கு அருளை தாரும். ஆண்டவரே, ஆமென். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா
பண்பென்றால் பகை நோயா அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ
அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின் இருதயமே என்னை இனி
ஆவியான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.